யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். புதிய வீட்டினில் ராம் சுரத் குன்வரும் ராம் ரஞ்சனி தேவியும் குடிபுகுந்தனர். இப்பொழுது ராம் சுரத் குன்வர் பீகார் வாசியாகிவிட்டார். 1943ஆம் ஆண்டு இஸ்லாம்பூர் எனும் ஊரில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் பணி கிடைத்தது. அது தஹியாவிலிருந்து வெகு தூரம் இருந்தது. அந்த இடத்தின் சீதோஷ்ண நிலையும் அவருக்கு ஒத்துக்கொள்ளாமல் போய்விட்டது. சுமார் 4 மாதங்கள் அங்கு வேலை பார்த்துவிட்டு உடல் நோய் வாய்ப்பட்டதால் அவர் நீண்ட விடுப்பில் தஹியா திரும்பினார். ஊர் மாற்றம் கேட்டு அவர் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்தார். பரோனியில் உள்ள ராதாகிருஷ்ண சமேரியா உயர்நிலை பள்ளிக்கு 1944இல் அவர் மாற்றப்பட்டார். ராம் சுரத் குன்வர் வேலைக்கு சென்று முதல் மாத சம்பளம் பெற்றதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை தன்னை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கிய அண்ணன் மன்றக்கண் குன்வருக்கு அனுப்பி வைத்தார். வறுமையில் வாடிய மன்றக்கண் குன்வருக்கு அந்த பணம் மிகவும் உபயோகமாயிருந்தது. சில மாதங்கள் வேலை பார்த்த பின்னர் ராம் சுரத் குன்வர் ஆசிரியர் பயிற்சி படிப்பை படிக்க விரும்பினார். அவர் அதுவரை வேலை பார்த்து வாங்கிய சம்பள பணத்தை அண்ணனுக்கு அனுப்பியது போக சிறிது சிறிதாக பணம் சேர்த்து வைத்திருந்தார். ஆசிரியர் பயிற்சிக்கு படிப்பை படித்து முடிக்க அந்த பணம் போதுமானதாக இருந்தது. மீண்டும் நீண்ட விடுப்பு எடுத்து பாட்னாவில் ஆசிரியர் பயிற்சி படிப்பு முடித்தார். 1945ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். பின்னர் கிருடி எனும் ஊரில் உள்ள பசம்பா உயர்நிலைப் பள்ளியில் வேலை கிடைத்தது. அங்கே ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு அமர்த்தி தன் மனைவியை அழைத்து வந்து குடித்தனம் வைத்தார். மீண்டும் சில மாதங்களிலேயே அவருக்கு பரோனி ராதா கிஷன் சமேரியா உயர்நிலைப் பள்ளிக்கு மாற்றலாகியது. மனைவியை தஹியாவில் விட்டுவிட்டு அவர் பரோனியில் ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கினார். அப்போது அவர் மனைவி ராம் ரஞ்சனி தேவி தன் மூத்த மகளை கர்ப்பத்தில் சுமந்திருந்தார். 1945 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆசையாக மகளுக்கு யசோதரா என்று ராம் சுரத் குன்வர் பெயர் சூட்டினார். கல்லூரியில் படிக்கும் போதும் ஆசிரியராக வேலை பார்க்கும் போதும் ராம் சுரத் குன்வர் பாட புத்தகங்களோடு மற்ற ஆன்மீக புத்தகங்களையும் விரும்பி படித்தார். வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அவர் வேறு ஏதேனும் ஞானிகளின் உபதேசங்கள் அடங்கிய புத்தகங்களை படித்துக்கொண்டே தனிமையில் அமர்ந்து உபதேசங்களை ஆராய்ந்து கொண்டோ இருந்தார். அலகாபாத்திலும் பாட்னாவிலும் படிக்கும் பொழுது நாட்டில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்த பெரும் தேச தலைவர்களான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றோர் பங்கு பெற்ற பெருக்கூட்டங்களுக்கு சென்று தலைவர்களின் உரையை கவனமோடு செவிமடுத்தார். நாட்டில் விடுதலை வேட்கை அவருள் பெருகியது. அச்சமயத்தில் வங்காளத்தில் அரவிந்த கோஷ் விடுதலை போராட்டத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பாண்டிச்சேரி சென்று தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தது அவருக்கு பிரமிப்பை கொடுத்தது. அவரும் அவரது நண்பர்களும் அரவிந்தர் நாட்டுக்கு சேவை செய்வதை விடுத்து தவ வாழ்வை மேற்கொண்டது குறித்து பலமுறை தர்க்கம் செய்தனர். தர்க்கம் மிகவும் தீவிரமாக இருக்கும். ஆத்மபலம் பெற தவ வாழ்வை மேற்கொள்ளுவதே சிறந்தது என ராம் சுரத் குன்வர் வாதிடுவார். நண்பர்களோ தான் மட்டும் பகவத் சாட்சாத்காரத்தை அடைய வேண்டும் எனும் சுயநலத்துக்காக நாட்டுப்பணி செய்வதை விடுவித்து தவ வாழ்வை மேற்கொள்வது தவறு என வாதிட்டனர். தவ வாழ்வை எல்லோராலும் வாழ முடியாது. அதை வாழக்கூடிய சக்தி பெற்றோர் தவ வாழ்வை மேற்கொண்டால்தான் நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடும் வீரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்று கூறுவார். ராம் சுரத் குன்வர் யோகிகளின் தவத்தால் சுதந்திர போராட்ட வீரர்கள் பெரும் சக்தி அடைவார்கள். அவர்கள் முயற்சியில் வெற்றியும் பெறுவார்கள். வெறும் அறப்போராட்டத்தால் மட்டும் சுதந்திரம் பெற முடியாது.
தவ வலிமையும் சேர்ந்தால்தான் நாடு விடுதலை பெறும் என ராம்சுரத் குன்வர் அழுத்தமாக கூறுவார். நண்பர்களின் தர்க்கம் தொடர்ந்தபடி இருந்தது. குடும்பத்தையும் நாட்டையும் காக்க நினையாது பகவானையே நினைத்திருந்தால் நன்மை ஏற்படுமா? ராம்சுரத் குன்வரின் நண்பர் ராம்தத் சௌத்ரி கேட்டார். பகவானில் கலந்திருந்தால் பகவான் நாட்டை பாதுகாத்து செழிப்பாக்குவார். எனவே பகவானில் கலந்துவிட தவம் செய்யும் மரவிந்தர் தெய்வ காரியம் செய்கிறார். ராம்சுரத் குன்வர் பதிலளித்தார். மனிதனின் லட்சியம் பகவானை அடைவதாக இருக்க வேண்டும். அந்த லட்சிய பாதையில் ஒவ்வொருவரும் தைரியமாக செல்லும்போது வீடும் நாடும் தெய்வ சக்தியால் பாதுகாக்கப்படும். பகவானை அடைந்தவர்களின் செயல்கள் அனைத்தும் பூரணமாகவும் அறம் கொண்டதாகவும் மக்களுக்கு நலமளிப்பதாகவும் இருக்கும். எனவே அனைவரது நோக்கமும் பகவானை அடைவதாகவே இருக்க வேண்டும். ராம்சுரத் குன்வரின் கருத்துக்களை நண்பர்களை மிகவும் யோசிக்க வைத்தன. 1/8/1947 ராம்சுரத் குன்வருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு அமிதாப் என பெயர் சூட்டினார். 1948 வரை ராம்சுரத் குன்வர் பரோனியில் ராதாகிருஷ்ணர் சமேரியா உயர்நிலைப் பள்ளியில் வேலை பார்த்து வந்தார். விடுமுறை காலங்களில் அவர் நர்தரா செல்வார். கபாடியா பாபாவின் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நர்தரா செல்லும் சமயமெல்லாம் கபாடியா பாபாவின் குடிலில்தான் அதிக நேரத்தை ராம்சுரத் குன்வர் செலவழித்தார். கபாடியா பாபாவுடன் உரையாடுவதிலும் கங்கை கரையில் அமைதியாக அமர்ந்திருப்பதிலும் அவருக்கு ஆன்ம சுகம் கிடைத்தது. அவருக்கு தனிமையில் இருப்பதை கற்றுக் கொடுத்தது கபாடியா பாபாதான். நவராத்திரி பண்டிகையின் போது 9 நாட்களும் நீர் கூட அருந்தாது விரதம் காத்து மௌனம் மேற்கொள்ளுமாறு கபாடியா பாபா கூறினார். ராம்சுரத் குன்வர் நவராத்திரியின் போது தன் வீட்டில் உள்ள சிறு அறையில் அமர்ந்து கொள்வார். முழு விரதம் அனுஷ்டிப்பார். 9 நாட்களும் தனிமையில் பூரண மௌனமும் கடைபிடிப்பார். அவரது எண்ணமும் உணர்வும் பகவத் தியானத்திலேயே கழிந்தன. அவரையும் தொந்தரவு செய்யாதபடி அவரது மனைவியும் ராம் ரஞ்சனி தேவி பார்த்து கொள்வார். 10ஆம் நாள் விரதம் முடிந்து புறவாழ்வுக்கு ராம்சுரத் குன்வர் திரும்புவார். இந்த காலகட்டத்தில் ராம்சுரத் குன்வர் புத்தரின் வாழ்வும் உபதேசங்களும் அடங்கிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அந்த புத்தகம் அவர் வாழ்வில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தியது. அதேபோல் சுவாமி ராமதீர்த்தரின் இன் வுட்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் என்ற புத்தகத்தின் 6 தொகுப்புகளையும் படித்தார். துளசி ராமாயணம், பகவத்கீதை, மீராபாயின் பாடல்கள், கபீர் தாஸின் பாடல்கள், ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள், ஷேக்ஸ்பியர், மில்டன் ஆகியோரின் கவிதைகள் என பல இலக்கிய ஆன்மீக நூல்களை ஆவலோடு படித்தார். தன் மனைவியையும் சில புத்தகங்களை படிக்குமாறு கூறினார். பெண்மையின் பெருமையை விளக்கும் கர்கி ராணி, இல்லத்தரசி, ஆனந்த நிகேதன், ஆனந்த இல்லம் ஆகிய இந்தி புத்தகங்களை வாங்கி கொடுத்து தன் மனைவியை படிக்க கூறினார். ராம்சுரத் குன்வர் எந்த ஊரில் இருந்தாலும் தனிமையை மிகவும் விரும்புவார். அளவான பேச்சு, கம்பீரம், பிறரை எந்த வகையிலும் சிரமப்படுத்தாத காருண்யம், அனைவருக்கும் மரியாதை அளிக்கும் பெருந்தன்மை, கஷ்டப்படும் எவருக்கும் தன்னால் இயன்றவரை உதவிகள் செய்யும் பரோபகாரம் என மொத்தத்தில் ராம்சுரத் குன்வர் இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் தன்னலம் பேணாமல் தர்மத்தை கடைபிடிக்கும் ஆண்டவனையே எப்பொழுதும் தியானிக்கும் ஒரு சாதுவைப் போலவே வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நல்ல மகனாக இருந்தார். நல்ல சகோதரனாக திகழ்ந்தார். நல்ல கணவனாக வாழ்ந்தார். நல்ல தந்தையாகவும் இருந்தார். எனவேதான் அவர் நல்ல சீடனாகவும் இருந்தார். நல்ல சாதகனாகவும் பரிணமித்தார். முடிவில் உன்னத யோகியாக, ஆண்டவனின் செல்ல பிள்ளையாக பரிணாம வளர்ச்சியின் உச்சிக்கு சென்றார். ஒரு குடியானவரின் பிள்ளை தெய்வ பிள்ளையாக மாறிய கதை எத்தனை உள்ளங்களை மாற்றப் போகிறதோ? இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.